ஹாய், இன்டர்லாக்கிங் பிரிக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பில்டிங் காஸ்ட்டை வந்து கம்மி பண்றதுக்கு நிறைய இனோவேட்டிவான மெட்டீரியல்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. லைக் WSC பிளாக், CLC பிளாக், இப்போ இந்த இன்டர்லாக்கிங் பிளாக். ஸோ இந்த மாதிரி நிறைய இனோவேட்டிவான மெட்டீரியல்ஸ் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு வந்து செலவு எவ்வளவு கம்மி பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இந்த மாதிரி பிளாக் எல்லாமே வருது. ஸோ அப்படி வந்ததுதான் இந்த இன்டர்லாக்கிங் பிளாக். ஸோ இந்த இன்டர்லாக்கிங் பிளாக் வந்து எந்த அளவுக்கு வீடு கட்டுற காஸ்ட் நார்மலா கட்டுறதை விட எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணுது, அண்ட் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் கட்டணும், எங்கெல்லாம் கட்டக்கூடாது, அண்ட் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்லாக்கிங் பிரிக் ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு மட் இன்டர்லாக்கிங் பிரிக், இன்னொன்னு சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக். மட் இன்டர்லாக்கிங் பிரிக் வந்து எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை உருவாக்கும் போது 65% கிரேவல் அண்ட் சாண்ட் இதை வந்து மிக்ஸ் பண்றாங்க. அதோட மீதி இருக்கிற 35% வந்து ஆட் பண்றாங்க, களிமண்ணை வந்து அதுல ஆட் பண்றாங்க. சோ இதெல்லாத்தையும் சேர்த்து அவங்க கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 10% சிமெண்ட்டையும் ஆட் பண்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஹைட்ராலிக் பிரஷர் மூலியமா இந்த பிரிக்கை வந்து அவங்க மேக் பண்றாங்க. இந்த மட் இன்டர்லாக்கிங் பிரிக்கு வந்து கியூரிங் ப்ராசஸ் வந்து தேவையில்லை, கியூர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. செஞ்சதுமே நம்ம எடுத்து கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து சிமெண்ட், எம் சாண்ட், ஃப்ளை ஆஷ், அது போக 6mm ஜல்லி, இந்த பொடி ஜல்லின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அது எல்லாத்தையுமே கலந்து ஹைட்ராலிக் பிரஷர் மூலியமா அதை மேக் பண்ணி 7 இருந்து 14 நாள் கம்ப்ளீட்டா அதை கியூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் கொண்டு போய் இதை வந்து கட்ட ஆரம்பிக்கணும். இந்த ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்லாக்கிங் பிரிக்ல வந்து மட் இன்டர்லாக்கிங் பிரிக்கோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆவரேஜா சொல்றேன், ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு ரேட் இருக்கும். ஒரு 35 ரூபாயில இருந்து 45 ரூபாய் வரைக்கும் மட் இன்டர்லாக்கிங் பிரிக் வந்து அவைலபிளா இருக்கு. அதுவே வந்து சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட் இன்டர்லாக்கிங் பிரிக்கை விட சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக்கோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும், கொஞ்சம் அதிகமா வந்து வெயிட்டை தாங்கும். ஒரு கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலா வந்து நம்ம சிமெண்ட் செங்கல் இருக்குல்ல, அதுல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடை வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதாவது காலம் இல்லாம வெறும் அந்த செங்கல் வச்சு கட்டக்கூடிய சவத்துல மட்டும் வெயிட்டை வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா, நார்மல் செங்கல் தாங்கக்கூடிய அளவை விட 20% எக்ஸ்ட்ராவே வந்து சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக் வந்து தாங்கும். ஆனா இதுவே வந்து மட் இன்டர்லாக்கிங் பிரிக் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து -25%. அதாவது நம்ம செங்கலை வச்சு கட்டி அது தாங்குற வெயிட்டை விட 25% கொஞ்சம் கம்மியா தான் இந்த மட் இன்டர்லாக்கிங் பிரிக் வந்து தாங்குது. பட் இருந்தாலும் இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, எக்ஸ்போஸ்டு பிரிக்குக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா யூஸ் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லோட் பேரிங் அண்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் என்னன்றது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து காலம் இல்லாம வெறும் செங்கல் வச்சு கட்டி அந்த செங்கல் மேல வந்து நம்ம ஸ்லாப போடுறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். இதுவே வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா காலம் பீம் வச்சு இந்த மாதிரி ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நடுவுல பிரிக்க வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் வந்து வால்ல தான் இருக்கும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் வந்து இந்த காலம்லயும் பீம்ல மட்டும் தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கை வச்சு நம்ம மேக் பண்ணலாம். இது ஏன் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட வெயிட் வந்து நார்மல் செங்கலை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல காலம் பீம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரென்த் கூட்டுறதுக்கு ஸ்டீல் ஆர் கான்கிரீட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டி இருக்கும். சோ அதனால காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அதோட காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கை வச்சு G+1 கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பசில் கான்செப்ட் தான். சின்ன வயசுல நம்ம வந்து பசில் பார்த்திருப்போம். ஒரு ஸ்கொயரோட ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் ஆயிருக்கும். சோ அதோட இன்னொரு ஸ்கொயர் வந்து அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த ஸ்கொயர்ல எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி பசில் மாதிரி இருக்கும். சோ இதெல்லாத்தையுமே சேர்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு பிக்சர் கிடைக்கும். சோ அந்த மாதிரி தான் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கும். ஒரு பிரிக்கோட இன்னொரு பிரிக்கை வந்து உள்ள லாக் பண்றது, இன்டர்லாக் பண்றது, அதான் இன்டர்லாக்கிங் அப்படின்ற கான்செப்ட். சோ இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணும்போது ஒரு பிரிக்குக்கும் இன்னொரு பிரிக்குக்கும் நடுவுல மோத்தர் கலவை நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம பண்ணுவோம், ஒரு செங்கலுக்கு இன்னொரு செங்கலுக்கு நடுவுல வந்து கலவை வந்து வச்சு அதுக்கு மேல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். சோ அப்படி இதுல வந்து பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா,
சிமெண்ட் பால்னு சொல்லுவாங்க, சிமெண்டோட வாட்டரை கொஞ்சம் ஒரு லெவல்ல வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து 2 பிரிக்குக்கும் நடுவுல, ஒரு பிரிக் மேல இன்னொரு பிரிக் வைக்க போறாங்கன்னா நடுவுல வந்து அதை லைட்டா ஊத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அட்டாச் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும் இந்த இன்டர்லாக்கிங். ஸோ இப்போ இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 2 பிரிக்குக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த கேப்புள்ள வந்து கரையா இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சி எல்லாம் உள்ள போய்க்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து இதுல இருக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, இந்த பிரிக்கை வந்து அப்வர்ட்ல இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பிரிக்குக்கு நடுவுல வர கேப்ல கலவையை வச்சு ப்ராப்பரா நம்ம வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் எப்படி இதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நார்மல் பில்டிங்க்கு எப்படி கொடுக்குறோமோ அதே ஃபார்மெட் தான் இங்கேயும் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். லைக் வந்து கட்டி முடிச்சுட்டு அந்த இடத்த மட்டும் நம்ம லைட்டா உடைச்சு எடுத்து அதுக்குள்ள வந்து பைப் வச்சு நம்ம கன்சீல் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி இங்க அதே ஃபார்மெட் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதை நம்ம வந்து கன்சீல் பண்ணிட்டு கலவை வச்சு தான் நம்ம கண்டிப்பா கன்சீல் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்சீல் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அந்த கலவை வந்து தெரியாம இருக்கிறதுக்கு பிரிக்கோடைய சேம் கலரை வந்து அந்த கலவையில் அடிச்சிட்டோம்னா நமக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல வந்து கிராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு பிரிக்கை கட்டிட்டு அந்த பிரிக்கு நடுவில் வந்து நம்ம உடைச்சு எடுக்கிறோம், பைப்பை உள்ள வைக்கிறோம். ஸோ உள்ள வச்சுட்டு ப்ராப்பரா நம்ம கலவையை வச்சு அந்த இடத்த பேக் பண்ணல அப்படின்னா அங்கனுக்குள்ள வந்து ஒரு ஹாட் ஏர் ஃபார்ம் ஆகும். இந்த ஏர் பபிள் நாளடைவுல ஹீட் அதிகமாக அதிகமாக அது வந்து வெடிப்பை வந்து உண்டாக்கும், அந்த இடத்துல மட்டும் கீறல் உண்டாக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அதை கன்சீல் பண்ணணும். அதை ஃபுல்லா வந்து ப்ராப்பரா கலவையை வச்சு பேக் பண்ணணும். அடுத்ததான் இதை வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜா சொல்றது என்னன்னா, இதை வந்து பாத்ரூம் ஏரியால யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, என்னதான் வந்து கலவை வச்சு பூசி வால் டைல் ஒட்டினாலும் நார்மல் வீட்டுல நிக்கிற மாதிரி இதுல வந்து அந்த தன்மை இருக்காது அப்படின்றதுனால. அது போக பாத்ரூம் கிளாசெட், பாத்ரூம்க்கு தேவையான வாஷ் பேசின், இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையுமே இதுல ஃபிட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் கம்பேரிட்டிவ்லி நார்மல் பிரிக்கை யூஸ் பண்றதோட. ஸோ அதனால அந்த பாத்ரூம் வர ஏரியால மட்டும் நம்ம வந்து இந்த பிரிக்கை யூஸ் பண்ணா பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாயிண்ட் வர்ற இடத்துல வந்து கண்டிப்பா பிளாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இன்டர்லாக்கிங் வந்து இன்டர்லாக் தானே பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்து உருவி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த எட்ஜஸ் வர்ற எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம கண்டிப்பா பிளாஸ்டரிங் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் விண்டோ வர்ற இடத்துலயும் வந்து இதை பிளாஸ்டரிங் பண்ணணும், டோர் நில வர்ற இடத்துலயும் நம்ம வந்து இதை பிளாஸ்டரிங் பண்ணணும். அது போக இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து நாளடைவுல ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வெளியில வந்து வெயில் பட இந்த பிரிக்கோட கலர் வந்து ஃபேட் ஆகிட்டே போகுது, மழை வெயில்ல இருக்கிறதுனால ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இந்த பிரிக்ல வந்து இருக்கு. இதான் வந்து இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கோட டீடைல்ஸ். அண்ட் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் பிரிக்கை பத்தி இவ்வளவு டீடைல் எல்லாமே சொல்லிடுறீங்க, இதுல வந்து கடைசியில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி இதை வந்து வாங்கலாமா வேணாமான்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு, ஏன்னா ஆல்ரெடி ஒரு கமெண்ட் வந்துருந்தது, WAC பிளாக்குக்கே வந்துருது. ஸோ அதனால தான் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் WAC பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லோ காஸ்ட் மெட்டீரியல்ல ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிடுறீங்க, கடைசியில டிஸ்அட்வான்டேஜ் நீங்க சொல்லிடுறீங்க. ஆனா யாருமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் இல்ல இது இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ வந்து ஒரு மெட்டீரியலை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில ஒரு பயன்படுத்துற மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்றதான் அந்த கமெண்ட்ல இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்லயே வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மேஜர் ப்ராப்ளம் சொல்றாங்க, அந்த 2 பிரிக்குக்கும் நடுவுல இருக்கிற கேப்ல வந்து கரையாம போகுது. அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா வச்சு பேக் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்ததுல என்ன பிரச்சனை வருது, இவ்வளவு தூரம் வந்து பண்ணிட்டு கடைசியில நார்மல் செங்கல் வச்சுதான் நம்ம பாத்ரூம் கட்ட போறோம், ஸோ அப்ப காஸ்ட் ஏறதானே செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாத்தீங்கன்னா பாத்ரூம் வந்து மிஞ்சி போனா ஒரு 10 ஃபீட் பை 6 ஃபீட் வைப்போமா, அதை தாண்டி நம்ம வந்து பாத்ரூம் பெருசா வைக்க போறது கிடையாது மோஸ்டா. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு மட்டும் தேவைப்படுற நார்மல் செங்கலும் அந்த கலவையும் வந்து கம்மியான காஸ்ட் தான் வந்து நமக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது ஃபேட் ஆகிற கான்செப்ட். வெளியில வந்து இந்த மாதிரி ஃபேட் ஆகுது, மழை வெயிலுக்குலாம் ஃபேட் ஆகுது. இதை வந்து நான் ஒரு எக்ஸ்போஸ்ட் பிரிக்கா லுக்கா வைக்கலான்னு பாக்குறேன், பட் இருந்தாலும் அது வந்து ஃபேட் ஆகும்னு சொல்றீங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சடனா ஃபேட் ஆகாது, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஃபேட் ஆகும். எப்பயுமே வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இதே கலர்ல வந்து நம்ம பெயிண்ட் அந்த பிரிக்ல திரும்ப ரீபெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த பெயிண்ட் வந்து தாங்கும். இது போக பாத்தீங்கன்னா, அந்த பைப் லைன் வர்ற கேப்ல வந்து இந்த மாதிரி வெடிப்பு வருதுன்றீங்க. அப்ப நம்ம அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா வீடு ஃபுல்லா பிளாஸ்டரிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ வீடு ஃபுல்லா பிளாஸ்டரிங் பண்றோம் அப்படின்னா, இப்போ அதை குறைக்கணும்ன்றதுக்கு தான் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கே நம்ம இன்ட்ரோ பண்றோம். அப்படி இருக்கும்போது பிளாஸ்டரிங் பண்ணீங்கன்னா தான் காஸ்ட் கூடிருமே. ஏன்னா இன்டர்லாக்கிங் பிரிக் மூலியமா கலவை சிமெண்ட்டும் மண்ணையும் தான் நம்ம வந்து அதிகமா வந்து குறைக்கிறோம். ஸோ அதனால காஸ்ட் கம்மியாகுது. ஸோ அதனால இன்டர்லாக்கிங் பிரிக்கே எடுக்கிறோம். இப்போ மறுபடியும் வந்து பிளாஸ்டரிங் பண்ண சொன்னீங்க அப்படின்னா சேம் அதே பிரைஸ் தானே ஏறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணணும். இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மேல கார்ட்லயும் கொடுக்குறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு
முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் வச்சு பிளாஸ்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து பிளாஸ்டரிங் பிளஸ் பட்டி ரெண்டுமே வந்து ஒரே வேலையா அது முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது நம்ம பிளாஸ்டரிங் பண்ணிட்டு பட்டி பாக்குற செலவை விட இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்கோட செலவு நல்லாவே கம்மியாகும். இதுதான் வந்து இதோட சின்ன ஒரு சொல்யூஷன். அண்ட் இப்படி எல்லாம் பண்றதுனால நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனை விட இது எவ்வளவு தூரம் வந்து நம்ம காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும். நார்மலா செங்கல் வச்சு நம்ம கட்டுறதை விட இன்டர்லாக்கிங் பிரிக் யூஸ் பண்ணோம்னா நம்மளால எவ்வளவு தூரம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 30% காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். இந்த செம்மண் செங்கலை வச்சு கட்டுற செலவை விட 30% அதிகபட்சம் சொல்றேன், 30% வந்து நம்ம காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா. இதான் வந்து இன்டர்லாக்கிங் பிரிக் பத்தின இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் கண்டிப்பா தேவை. அவங்க வச்சு தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். உங்களோட வீட்டுக்கு, ஆஃபீஸ்க்கு பிளான், எலிவேஷன், இன்டீரியர் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் தேவைப்படுதுன்னா எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைரக்டா எங்களுக்கு கால் பண்ணுங்க. இதுதான் இந்த வீடியோ. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, இல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.